திங்கட்கிழமை இரவு 9 மணி அளவில் வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடு பகுதியில் துணிக்கடையில் வேலை செய்யும் இளைஞர்கள் கீழே கிடந்த 1.5 சவரன் நகையை உரிமையாளரிடம் வியாபாரிகள் சங்கத்தின் மூலமாக ஒப்படைத்தனர். சென்னை வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடு பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட துணிக்கடைகள் இயங்கி வருகிறது. இப்பகுதிக்கு தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், எண்ணூர், ரெடில்ஸ், மீஞ்சூர் பகுதிகளில் இருந்து தினமும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் புதிய ஆடைகளை வாங்குவதற்கு வருவது வழக்கம். தண்டையார்பேட்டை வ.உ.சி. நகர் பகுதியைச் சேர்ந்த அமுதா என்பவரின் மகள் கீர்த்தனா மற்றும் பேத்தி ரயான் உடன் துணி எடுப்பதற்காக வந்தபோது வீராஸ் கடை அருகே ரயான் அணிந்திருந்த 1.5 சவரன் தங்கச் சங்கிலி கழன்று கீழே விழுந்துள்ளது. இதனை அப்பகுதியில் துணிக்கடைகளுக்கு ஆட்களை கூட்டி செல்லும் இளைஞர்கள் சாந்தகுமார் மற்றும் மணி ஆகியோர் எடுத்து சென்னை வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடு, ஜி.ஏ. ரோடு சுற்றுவட்டார வியாபாரிகள் நலசங்க தலைவர் தமிமுன் அன்சாரி, துணைத் தலைவர் பழனி ஆகியோருடன் தகவல் தெரிவித்து வழங்கினர். மேலும் இது தொடர்பாக வண்ணாரப்பேட்டை குற்றப்பிரிவு போலீசாருக்கும் தங்கச்சங்கிலி கிடைத்தது தொடர்பாக வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டு செயினை தொலைத்த குடும்பத்தார் அங்கும் இங்கும் தேடிக் கொண்டிருந்தனர். இதை பார்த்த இளைஞர்கள் செயினுடைய அடையாளத்தை காட்டி அவர்களிடம் அதற்கான ஆதாரத்தை கேட்டுள்ளனர். வண்ணாரப்பேட்டை குற்றப்பிரிவு போலீசார் தலைமை காவலர்கள் கரிமுல்லா, சத்யா மற்றும் தீபா ஆகியோரின் முன்னிலையில் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் தங்கச்சங்கிலியை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் வழங்கினர். இதனை பெற்றுக்கொண்ட அமுதா, கீர்த்தனா கண்கலங்க வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் மற்றும் அதனை கண்டெடுத்த இளைஞர்களுக்கு நன்றியை தெரிவித்து சென்றனர். நேர்மையுடன் நடந்து கொண்ட இளைஞர்களுக்கு வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக சால்வை அணிவித்து அவர்களுக்கு கைத்தட்டி மரியாதை செலுத்தப்பட்டது. இப்பகுதியில் 100க்கும் 300க்கும் தினமும் கூலிக்கு வேலை செய்யும் இளைஞர்கள் சுமார் 1.5 லட்சம் மதிப்புள்ள தங்கச் சங்கிலிக்கு ஆசைப்படாமல் நேர்மையுடன் செயல்பட்ட இந்நிகழ்வு அப்பகுதியில் அனைவரிடமும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. என் பேரு எம். பழனி, சங்கத்துல துணைத் தலைவராக இருக்கேன். சென்னை வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடு, ஜி.ஏ. ரோடு சுற்று வியாபாரி நல சங்க சார்பில் இந்த பேட்டியை உங்களுக்கு கொடுக்குறேன். எங்கள் கடை வாசலில் ஒரு செயின் 1.5 சவரன் செயின் கிடச்சிருக்கு. அது எங்கள் கடையில் கூப்பிட்ற பசங்க அதை எடுத்துகிட்டு வந்து அண்ணா இந்த மாதிரி கீழே கிடச்சிருக்குண்ணான்னு கொடுத்தாங்க. அதை நாங்கள் உடனே எங்கள் தலைவர் அன்சாரி சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். அவர் உடனே இருங்க சார், நம்ம போலீஸ்கிட்ட சொல்லிவிட்டு அது என்னவோ ஃபார்மாலிட்டி முறையாது பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதனால் நாங்கள் போலீஸை வர வச்சு எங்கள் சங்க சார்பாக, எங்கள் தலைவர் சார்பாக அந்த செயினை அந்த உரியரோட ஒப்படைச்சிட்டோம். ஒன்று, இந்த செயினை கண்டுபிடிச்சி கொடுத்த பசங்க எல்லாமே அன்றாட பொழப்புக்கு கஷ்டப்படுற பசங்க. ஒரு நாளைக்கு 500 600 சம்பளம் வாங்குற பசங்க. எங்கள் காம்ப்ளெக்ஸ் சார்பும் சரிதான், எம்சி ரோடு அசோசியேஷன்ல ஒரு சிலர் செய்கிற தப்புனால அந்த பசங்களை கெட்ட பேர் வருது. ஆனால் எங்ககிட்ட வேலை செய்கிற பசங்களும் சரிதான், எல்லா துணிக்கடையில எங்கள் சங்க சார்பில் இருக்க எல்லா துணிக்கடையில் வேலை செய்கிற பசங்களும் தங்கமான பசங்க. இந்த காலத்தில் 1.5 லட்ச ரூபா பொருளை எனக்கு வேண்டாம் அப்படின்னு எடுத்துட்டு எங்க சங்கத்துல ஒப்படைக்கிறானுங்கன்னா அந்த பசங்க எப்படி இருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்றது தான் இந்த பேட்டி. என்ன காரணம்னா, நாங்க இதை நேரடியா கூட்டு போய் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு இருப்போம். அது எங்க இது கிடையாது. எங்க கையில கிடைச்ச பொருளை எங்க சங்கம் எந்த அளவுக்கு செயல்படுதுன்றதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் தான். கூப்பிடுற பசங்களை எல்லாருமே தப்பா பேசுறாங்க. ஆனா அப்படியாப்பட்ட பசங்க இந்த எம்சி ரோட்ல கிடையாது. எல்லாம் தங்கமான பசங்க. இன்னைக்கு இந்த பொருள் இல்ல, ஒரு பர்சு கிடைச்சா கூட தந்து கொடுக்கக்கூடிய பசங்க அவனுங்க. அதனால இந்த பெருமை எல்லாமே அந்த பசங்களை தான் போய் சேரும். நாங்க ஒரு ஓனர், அது அப்பாலப்பட்ட விஷயம். எங்க தலைவரும் சங்க தலைவரும் அண்ணன் அவங்களும் ஒரு பெரிய லெவல்ல இருக்காரு, எல்லாமே பண்றாங்க. இருந்தாலும் இந்த பசங்களுக்கு ஒரு பெரிய பெருந்தன்மை கிடைச்சிருக்கு பாத்தீங்களா. நீங்க எல்லாமே பாராட்டணுன்றது நான் துணைத் தலைவர் என்ற சார்பில் உங்க மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே.